விழுப்புரம் மாவட்டத்தின் நீர்த்தேவையை தென்பெண்ணை, சங்கராபரணி ஆறுகள் மட்டுமின்றி ஏரிகள், குளங்கள், குட்டைகள் பூர்த்தி செய்கின்றன. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் 506 ஏரிகளும், ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் 780 ஏரிகளும் உள்ளன. விழுப்புரம் நகரத்தில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கு முக்கிய காரணமாக இருப்பதில் முத்தாம்பாளையம் ஏரிக்கு முக்கிய பங்கு உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்னர் வரை பயன்பாட்டில் இருந்து வந்த முத்தாம்பாளையம் ஏரி அப்பகுதி விவசாய நிலங்கள் பாசனம் பெறவும், மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யவும் பயன்பட்டு வந்துள்ளது. சுமார் 144 ஏக்கர் பரப்பளவு இருந்த ஏரியின் நடுவே புறவழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக கழிவுநீர் கலந்து ஏரி நீர் மாசடைந்துள்ளது. குறிப்பாக ஏரிகளின் கரையோரங்களில் இருக்கும் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர் மட்டுமல்லாத நகரின் பல்வேறு இடங்களில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரும் இந்த ஏரியில் கலந்து வருகிறது. இந்த ஏரி சுற்றி இருக்கிற மக்கள் கோரிக்கை வச்சாங்க. குறிப்பாக இந்த ஏரியோட ஆய கட்டுதாரர்கள் மேம்பாட்டு சங்கம், அப்புறம் கரிகாலன் சோழன் மீட்பு படை, இவங்க பசுமை மீட்பு படை, இவங்களாம் நம்மக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. இந்த ஏரி நாங்கள் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பில் இருந்தது, இதை நாங்கள் மீட்டு எடுத்துருக்கோம், இதை மேற்கொண்டு மறுபடியும் புனரமைக்கணும், வாய்க்கால்லாம் சரி பண்ணணும், கரையெல்லாம் பலப்படுத்தணும், ஒரு விழுப்புரத்தோட அடையாளமாக மாற்றணும் நம்மக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. இந்த கோரிக்கையை நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட கவனத்திற்கு அனைவரையும் ஒருங்கிணைச்சு எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் கோரிக்கை கொடுத்தோம். ஆகாய தாமரை வளர்ந்து தூர்வாரப்படாமல் மோசமான நிலையில் மாசடைந்திருந்த முத்தாம்பாளையம் ஏரியை நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வருவாய்த்துறை இணைந்து புனரமைக்கும் பணியை முன்னெடுத்தன. கலாம் நேஷன் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட், எம்என் காயத்ரி சேரிட்டிஸ் அமைப்பு, கரிகால சோழன் பசுமை மீட்பு படை மற்றும் பல தன்னார்வ குழுக்களுடன் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் குழுவும் இணைந்து முத்தாம்பாளையம் ஏரியை புனரமைக்கும் களப்பணியை தொடங்கின. இந்த ஏரி மொத்தம் 144.4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி. இதில் நெடுஞ்சாலைத்துறை ஒரு பங்கு சாலைக்காக எடுத்தது போக மீதம் இருக்கின்ற இந்த ஏரி 2 பக்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் தெற்கு பகுதியில் தான் பார்த்தோன்னா இப்போ நம்ம வேலை மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. முதல்ல இந்த ஏரி எப்படி இருந்துச்சுன்னா 2 பக்கமே பண்ணிக்கிறது, இந்த பக்கம் ஒரு 22 ஏக்கரும், அந்த பக்கம் ஒரு 35 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆகாய தாமரைனால கவர் பண்ணிவிட்டு தண்ணி குவாலிட்டி கெட்டு போயிட்டு ஸ்மெல்லு பயங்கரமாக இருந்துச்சு. மனிதர்கள் புழக்கத்துக்கு மட்டும் தடை இல்லாமல் அனிமல்ஸ் இங்கேனா தண்ணி குடிக்கிறதுக்கு வர்றதுக்கு மேய்ச்சலுக்கான இடமா இருந்தது இது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தண்ணி குடிக்க அனிமல்ஸ் வந்தாலும் அந்த அனிமல்ஸ் கூட அந்த தண்ணியை குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ரொம்ப தண்ணி கெட்டு போயிருந்தது. அதை ரொம்ப மாவட்ட ஆட்சியர்கள் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு அவர்களுடைய பெர்மிஷன் வாங்கி அவங்களுடைய அப்ரூவலோட பார்த்தீங்கன்னா அந்த ஏரி தூர்வாரம் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே வெகு சிறப்பாக நடந்துட்டுருக்கு. நகரின் கழிவு நீரால் பாதிக்கப்பட்டிருந்த ஏரியில் ஆகாய தாமரையை அகற்றும் பணியையும் விழல் புற்களை அகற்றும் களப்பணியையும் பகலிரவு பாராது தன்னார்வலர்கள் செய்து முடித்தனர். இதில் ஹைலைட் என்னன்னா, ஏரி எப்பவுமே பார்த்தீங்கன்னா 10 அடி, 5 அடி, 6 அடி கரை தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல 35 அடி வச்சுருக்கோம். அதுலேருந்து கம்பல்சரி ஆவரேஜாக 22 அடி ஃபுல்லாகவே கரை 2.4 கிலோமீட்டருக்கு கரையை பலப்படுத்தியிருக்கோம். புதுசாக கிட்டத்தட்ட 1.2 கிலோமீட்டருக்கு கரை அமைச்சிருக்கோம். ஏரியில் 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு கரைகளை பலப்படுத்தி கரைகளை சுற்றி மரக்கன்றுகள் நடப்பட்டன. தமிழ்நாட்டிலே இல்லை, இந்தியாவிலே பெரிய ஒரு தீவுக்காடு இப்போ அமைச்சிட்டு இருக்கோம். அந்த தீவுக்காடு தான் இப்போ அமைச்சிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தோட பெரிய ஐக்கானாக இருக்கிறதுல வாய்ப்பு அதிகம். பறவைத்திட்டு 35 மீட்டர் விட்டம் உடைய பறவைகளுக்கான பிரம்மாண்ட தீவுக்காடு உருவாக்கப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னா இது அகடி, இது ஓரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கால்வாய் இருக்குங்க. இந்த தீவுக்கு பின்னாடி கால்வாய் இருக்குது.
ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது தண்ணி வந்து ஏரியில் வந்து கம்மியானாலும் அது கீழே இருக்க அந்த அகழியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எப்பயுமே இருந்திருக்கும். பறவைகள் வந்து தங்கும் போதோ இல்லை முட்டையிடும் போதோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த அகழியில் வந்து தண்ணி எப்பயுமே இருந்துருக்க மாதிரி ஒரு சூழலை தான் உருவாக்கியிருக்கும். அது தண்ணியை வந்து தேவையாக பூர்த்தி பண்ணிக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வர முடியாத சூழ்நிலையில் இது ரொம்ப வந்து ஆகாய தாமரை இந்த மாதிரி புதர் மண்டி கிடந்தது இந்த இடம். இப்போது பல தன்னார்வ நிறுவனங்களும் அரசாங்கமும் இதை ஒரு விழிப்புணர்வாக எடுத்து, ஏன்னா விழுப்புரம் நகரத்துக்கு ஒட்டி அமைந்துள்ள இந்த முத்தாம்பாளையம் ஏரி வந்து கிட்டத்தட்ட 147 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. விழுப்புரம் மாவட்டத்தின் வரலாறு ஒரு உச்சகட்டத்துக்கு போக போகுது. எதுனா நீர் மேலாண்மை. விழுப்புரம் மாவட்டமும் அந்த ஏரி போல நம்ம புனரமைக்கணும், முத்தாம்பாளையம் ஏரி போல அங்கே இருக்கிற பறவை திட்டம் வந்து அமைக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வரலாற்றை 25க்கு அப்புறம் இந்த விழுப்புரம் மாவட்டம், குறிப்பாக அந்த தன்வாளர் குழு தமிழ்நாடு முழுக்க மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க மிகப்பெரிய விஷயமா மாறப்போகுது. அவங்களுக்கு இது ஒரு இன்ஸ்பயர் ஆகி அவங்க ஊரில் அருகாமையில் இருக்கிற நீர்நிலைகளை புனரமைக்கிறது, நீர்நிலைகளை பாதுகாப்பதுக்கு ஒரு முக்கியமான தூண்டுதலாக இந்த விழுப்புரம் மக்களுடைய மண் சார்ந்து மக்கள் இருப்பாங்க. அது எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. இது சாதாரண விஷயம் கிடையாது. வருங்கால சன்னிதர்களுக்கு இப்போ நம்ம அந்த தண்ணியை கொடுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப கட்டாயத்தில் இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், டவுன் பகுதியில் இருக்கிற இந்த கழிவு நீர் தான் வந்து இங்கே வந்து சேர போல இருந்தது. இதை வந்து இந்த பகுதியில் வந்து பெருசாக்கி, கரையை வந்து பெருசாக்கி தூர்வாரி பெரிய ப்ராசஸாக எப்படின்னா ஒரு சுற்றுலாத்தலம் போல் பக்காவாக அமைச்சிட்டு இருக்காங்க. தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா வந்து வாழ்வியல் வந்து நமக்கு அவசியம் தேவை. அந்த தண்ணியை வந்து சேமிக்கிறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பறவைகளும் இதில் வந்து வரணுன்றது ஒரு அடையாளமாக இருக்கணுன்ற நோக்கத்தில் நண்பர்கள் வந்து செய்கிறாங்க. கால்நடை எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணி அவசியன்றதுனால இதை வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக கருதி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு செய்கிறோம். விழுப்புரம் மக்கள் ஒருத்தரும் வந்து இதில் பலனடைகிறதுன்றது இல்லாமல் உங்களுடைய பங்கு இருக்கணுன்றது எங்களுடைய வேண்டுகோள், ஆசை. ஏரியை ஆழப்படுத்துறதும், இந்த கரையை மேம்படுத்துறதும், மரங்கள் நடுறதும், இது மாதிரி பற்பல வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்காங்க பல மாசமா. இன்னும் பெரிய ப்ராஜெக்டா இது வந்து கரையை சுத்தப்படுத்தி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள்லாம் வாக்கிங் போகிற மாதிரியும் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி மரங்களை நட்டு செம்மைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த ரோட்டரி சங்கம் உதவி பண்ணுது. இல்லை எக்ஸ்னோரா, பசுமை இயக்கம், ரோட்டரி கிளப் ஆஃப் விழுப்புரம், சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லிட்டு விழுப்புரத்தில் இருக்கிற அத்தனை இயற்கை ஆர்வலர்களும் தன்னார்வலர்களும் சேர்ந்து நடத்துறாங்க. தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்துட்டு இருக்க அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கு என்ற நன்றியையும். இந்த ஏரி புனரமைப்பு பணிக்கு வாகன உதவி செய்த எம்என் காஜி திரு பாலசுப்ரமணி ஐயாவுக்கும், விழுப்புரத்தை சேர்ந்த தலவானூர் திரு தனிவேல் ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எக்ஸ்னோரா, என்டிஎஸ்ஓ இவங்களுக்கும் வந்து நாங்கள் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து இந்த தொடக்கன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இருட்டான ஒரு புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த திட்டங்கள் வந்து முதல்ல தொடங்கும்போது இந்த அளவுக்கு விரிவாக வருமா, செய்ய முடியுமான்ற ஒரு தயக்கம் வந்து எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் விழுப்புரத்தில் இருக்க அந்த சமூக ஆர்வலர்கள் அனைவருடைய கூட்டு முயற்சியோட நம்மளுடைய அரசும் இணைந்து செயல்பட்டதால் இந்த அளவுக்கு வெற்றிகரமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீர்வரத்து கால்வாய் தூர்வாரப்படுவதன் மூலம் முத்தாம்பாளையம் ஏரி நீர்வரத்து பெற்று நிரம்பும் போது நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து நீர்வளம் பெருகும், ஏரியும் பாதுகாக்கப்படும் என்பதற்கு இயற்கை தன்னார்வலர்களின் களப்பணி எடுத்துக்காட்டாய் அமையும்.